வேடிக்கை காமிக்கிறது. படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த தாரணி அவர்களை பேச அழைக்கிறோம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கள் டைரக்டர் சாருக்கு தேங்க்யூ சொல்லலான்னு இருக்கேன். பிகாஸ் ஹீ கேவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் தென் த ப்ரொடியூசர்ஸ் ஹூ ஹேட் த பிலீஃப் இன் மீ. அண்ட் மை கோ-ஆக்டர்ஸ் லாஸ்லியா மேம், லிஜோ மேம், ஹரி சார், அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் இன் ஆல். March 7th எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்கள் ஜென்டில் உமன். ஐம் ஷுர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகேன். சென்னையின் அழகான பகுதிகளை படப்பிடிப்பெடுத்து காட்டிய திரு ஒளிப்பதிவாளர் திரு காத்தவராயன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அனைத்து பத்திரிகை நண்பர்கள், தேங்க்யூ ஃபார் கமிங். ஃபர்ஸ்ட் டைம் பயங்கர பயமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே கடகடகடகாந்து ஸ்கூலில் ஏதாவது பேச கூப்பிட்டாலே ஓடி போயிடுவோம். பட் இட் இஸ் ரியலி சர்ப்ரைசிங். இவ்வளோ பெரிய ஸ்டேஜ், இவ்வளோ பெரிய கேமரா முன்னாடி நின்று பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் ஒரு பெண்களை பற்றிய ஒரு படம். எல்லா மக்களும் விரும்பி பார்ப்பீங்க. இந்த படம் ஸ்டோரி கேட்டவொன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எக்ஸ்ட்ரா எதுவுமே ஷூட் பண்ணல. என்ன சொன்னமோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்தார், அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணார். படம் நீங்கள் பார்க்கும்போது புரியும். ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு ஒர்க்கு. அதுக்கப்புறம் யுகபாதி சாரை பற்றி சொல்லி ஆகணும். அவரோட லிரிக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கிளாசிக்காக இருக்கும். ப்ளஸ் டைலாக்ஸு, ஒவ்வொரு டைலாகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. மற்றபடி ஐ தேங்க் எவ்ரிபடி. இங்கே வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். Good evening to everyone. Thanks for coming this wonderful event, Gentlewoman ஓட ப்ரெஸ் மீட். இந்த படம் எப்படின்னா, ஜோஷுவா வந்து இனிமேல் நீங்கள் ஜோஷுவா யாருன்னு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ். ஜோஷுவா வந்து ரொம்ப நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. கங்க்ராட்ஸ் ஜோஷுவா. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஹரி சார். நான் இன்றைக்கி தான் நேரில் பார்த்தேன். இவ்வளோ நாள் நான் ஃபோனில் தான் கம்யூனிகேட் பண்ணிட்டுருந்தேன், ஃபோனில் தான் எல்லாம் பண்ணிட்டுருந்தேன். நம்ம கேட்டது என்னமோ பக்கா டைமிங்க்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி ப்ரொடக்ஷன் சைடாக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஹரி சார் அண்ட் ஒன் ட்ராப் ப்ரொடக்ஷன்ஸ். அப்புறம் இந்த படத்தில் நடித்த லிஜோ மேம், லாஸ்லியா, ஹரி ப்ரோ, மூணு பேருமே நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு படம் பேசும். நம்ம பேசுகிறதோட படம் நல்லா பேசணும். கோவிந்த் வசந்தா ப்ரோவோட மியூசிக் வந்து படத்துக்கு பெரிய பிக் சப்போர்ட். அவர் இன்றைக்கி இங்கே வரல, பட் ஆனால் அது ரொம்ப பெரிய சப்போர்ட். கேமராமேன் காத்தவராயன், அவரோட விஷுவல்ஸ் வந்து ஸ்ரீதர் ப்ரோ தான். அவரோட விஷுவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் யுகபாரதி அண்ணனோட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்த ட்ரெய்லரில் இருக்க டைலாக்ஸ் தான் படம் ஃபுல் லென்த்துக்கு அப்படி தான் இருக்கும். இந்த படம் இன்னும் நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பெரிய சப்போர்ட் தருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ். இன்னும் ஃபர்தராக ஃபியூச்சர்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜென்டில்வுமன் படத்தின் டான்ஸ் மாஸ்டர் அசார் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன் சொல்லிவிட எல்லா படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜென்டில்வுமன் வந்து நான் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்லேருந்து இது வேற ஒரு தளம். இந்த படத்துக்கு வந்து இந்த வெளியிடுற வாய்ப்பை எனக்கு முதல்ல ஏற்படுத்தி கொடுத்த ரிஸ்வான் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ரெண்டாவது ஹரி சார் அண்ட் கோமலா மேடம், அப்புறம் நேதாஜி சார். ஸோ இவங்க வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து படங்கள் இந்த மாதிரி ஒரு படங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதை வந்து கரெக்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப சூஸ் பண்ணி அவங்க வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஜோஷுவா, ஏன்னா ஜோஷுவா வந்து அவ்வளோ சாதாரணமாக ஒரு கேமராமேன் சார் சொல்ல மாதிரி தான். அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த பேசி அவ்வளோ ஈஸியாக அப்ரூவல் எடுக்க முடியாது. ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த கேதர் பண்ணுவார். அந்த மாதிரி ரிலீஸ்க்கும் இந்த படத்துக்காக நிறைய ஒரு ஐடியாஸ் கொடுத்து நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் நானும் அவரும் சேர்ந்து. ஸோ March 7 இந்த படம் வந்து திரையரங்கில் வருது.
ஸோ உமன்ஸ் டே அப்போது வந்து பெண்களுக்கான ஒரு படமாக வந்து நிச்சயமாக இந்த ஜென்டில் உமன் இருக்கும். இன்னும் இந்த படத்தை பற்றின நிறைய விஷயங்களை வந்து டீம் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய முழு ஆதரவையும் படம் வந்து மார்ச் 7th முன்னாடி ப்ரெஸ் ஷோ கண்டிப்பாக பண்ணும்போது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அவசியம். ஸோ ரொம்ப நன்றி, இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் கூட பேசலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஞானவேல் வந்து இந்த படத்தோட சிறப்பே வந்து வேலை செஞ்சவன் கம்மியாக பேசுகிறதும் ப்ரொடியூசர் சிரிக்கிறதும் சொல்கிறதுனால நான் குறைச்சிக்கிறேன். ஒரு 20-25 ஆண்டுகளாக இந்த சினிமாவில் வந்து தொடர்ச்சியாக வேறு தம்பிகளை வந்து நான் சந்திச்சுட்டே இருக்கும் பொழுது சில பேர் இவன் எப்படியா டைரக்டர் ஆயிடுவான் அப்படின்னு தோணும். சில பேர் இவன் கண்டிப்பாக டைரக்டர் ஆயே தீருவான் அப்படின்னு தோணும். அப்படி ஆயே தீருவான்னு நான் நினச்ச தம்பிகளில் ஒருவர் தான் ஜோஸ்வா சேதுராமன். பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லலாம். இந்த படத்தை பற்றி நிறைய பேசக்கூடாது அப்படிங்கிறது என்ன காரணம்னா, இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக எல்லா நல்ல படங்களையும் புதிதாக வரக்கூடிய இயக்குநர்களுடைய படங்களையும் நீங்கள் எப்படி தாங்கி உங்கள் தோள் மீது சுமப்பீர்கள்னு தெரியும். அதனால் இந்த படத்தை வந்து நிச்சயமாக அவங்க எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு. அதை தாண்டி வந்து இந்த படத்தில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் இது வந்து ஒரு வழக்கமாக எல்லா படத்துலையும் சொல்கிறது தான், எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே வந்து தனிப்பட்ட முறையில் யோசித்து பார்த்தா தனித்தனியாக கேட்கும்போது எல்லோரும் ஜோஸ்வா மீது வைத்த அந்த அன்பு தான் இந்த படம் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம். நீங்கள் வந்து லிஜோவில் தொடங்கி அமரனில் இருந்து அருகில் இருந்து இப்படி ஒவ்வொருத்தராக வரிசையாக சொல்லிட்டு வந்தால் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் ஜோஸ்வாவை வந்து பிடிக்கும். காரணம் வந்து என்னென்னா, வேலை செய்கிறதுல இருக்கக்கூடிய அந்த கவனம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம கூட ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவன் வேலையை அவன் நடத்திட்டு போயிட்டே இருப்பான், நம்மகிட்ட வேலை வாங்காத மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கவனமாக வேலையை செய்து ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. நானும் வந்து முதல்ல ஒரு 20 நாளுக்குள்ளே அந்த படத்தை முடிச்சிடலான்னு சொல்லும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்படியெல்லாம் நீ ஒரு பட்டத்தை போட்டுட்டு படம் எடுக்காத பண்ணலாம் நான் கூட சொன்னேன். இல்லைன்னே முடிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பிறகு நம்ம ஸ்ரீதர் அதாவது கேமராமேனுக்கு அழைச்சிட்டு வந்து சொன்னோடனே அவருக்கும் முதல் படம் இது. வேறு நிறைய படங்கள் வெளியே வந்தாலும் இதுதான் தனியாக அவர் செய்யக்கூடிய படம். இதெல்லாம் சாத்தியமாங்கிற பதட்டம் எங்களுக்கு எல்லாருக்குமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமரன் சார் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து இந்த கை சேர 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 அந்த சுமை எப்படி குறையுமோ அப்படி குறைஞ்சி இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப உணர்வுபூர்வமாக மாறிடுச்சு. இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தொட்டி செடியில் இருந்தாலும் பூத்தால் தானே அழகு அப்படின்னு ஒரு வரி இருக்குது. பெரிய படமோ சின்ன படமோ வெற்றி அடைந்தால் தான் அழகு. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் ஜோஸ்வா. பத்திரிக்கை மட்டும் விடுங்க. ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிக்கை மட்டும் விட நம்பர் எல்லாருக்கும். திஸ் இஸ் மோர் லைக் அ பேஷன் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. ஏன்னா வந்து டைரக்ஷனாக மட்டும் நான் பண்ணல. கேட்குதா? ஓகே. திஸ் இஸ் அ பேஷன் ஃபிலிம் ஃபார் மீ. ஏன்னா நான் வந்து டைரக்ஷன் பண்ணணுன்ற போது இந்த கதை தான் முதல்ல பண்ணணும்னு நானே திட்டமிட்டது தான். எல்லோரும் சொன்ன மாதிரி 19 days அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அந்த திட்டத்தில் இல்லை. பட் ஆனால் என்னோடய டீம் எனக்கு பண்ண சப்போர்ட் தான் அது பெரிய காரணம் இந்த டைமில் முடிச்சதுக்கு. ஏன்னா அதில் எல்லாருக்குமே நான் சொல்லணும், எடிட்டர்லேருந்து அமரன் சார்லேருந்து எல்லாருக்குமே. ஏன்னா அமரன் சார் நான் தான் இந்த படத்துக்கு புது டேரக்டர், மற்ற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். கேமராமேன் கூட சினிமாட்டோகிராஃபர் தனியாக பண்ணல, பட் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க சூழலில் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டேரக்டராக நான் சொல்கிற விஷயங்களை நாங்கள் முதல்ல நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப கட்டாய கூட படுத்திக்கலான்னு தெரியல. பட் ஆனால் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. என்னோட விஷனை என்னோட ட்ரீமை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க, என்ன காட்டிலும் அதிகமாக. அது கடைசி எடிட் முடிகிற வரைக்கும் எடிட்டர்கள் கூட அது இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் என்னோடய டீம் தான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் பார்த்துட்ட பிறகு நான் உங்கள் எல்லாரோடையும் நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு இடம்னு ஆசைப்பட்றேன். குறிப்பாக அண்ணனுக்கு முருகனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அண்ணனுமே சென்சார் முதல்ல சென்சாருக்கு போயிட்டு வந்தோடனே எனக்கு அந்த அந்த செட்டப்பே எனக்கு புரியல. நான் அது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். வெளியே வந்து அண்ணா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கண்ணா அப்படின்னா, தம்பி கோவப்படாத அப்படிலாம் சொல்லி பேசி அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் ஆனதுக்கு வந்து சென்சார் போர்டு காரணம் இல்லை, முருகன் தான் காரணம். அண்ணன் சொன்னார் இதெல்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு நான் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வேறு யார், மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா பற்றி சொல்லணும். கோவிந்த் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன். கொஞ்சம் இசை படித்ததுனால என்ன பிரச்சனைனா, நான் அவங்ககிட்ட பேசும்போது இது வேணும் அது வேணும் ரொம்ப நோண்டுவேன். அது எதுக்குமே அவன் மூஞ்சி சொல்லிச்சுக்காம கடைசி வரைக்கும் பண்ணிவிட்டு
எனக்கு சப்போர்ட் பண்ணா. படத்தில் முக்கியமாக கோவிந்தோட இசை பேசப்படும். குறிப்பாக ஒரு 20 நிமிஷம் காட்சி வந்து ஒரு இசையால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸுமே, சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், அமரன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் நினச்சேன் ஒரு படம் கமிட் பண்ண உடனே சார் ஒரு 3 நாள் வருவார், செட் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு 18 நாளுமே என்னோட கூடவே இருந்தார். அது ரொம்ப பெரிய ஒரு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் பார்க்கும்போது யோசிக்கும்போது எல்லா டைம்லுமே ஒரு இந்த விஷயமே அவர் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணது பெரிய முக்கியமான காரணம். என்னோட எடிட்டர் இளையராஜா சேகர், ஆக்சுவலாக அவனை நான் வேலை செய்ய விட்டேனான்றது எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு நாளுமே நாங்கள் 2 பேரும் பேசுவோம், ஃபைனல் லாக் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் காலை திருப்பியும் அதே மாதிரி வந்து பிரதர் நேற்று பண்ண திருப்பி பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன். அவருக்கு இந்த படம் ஆரம்பித்து அவனுக்கு குழந்தையே பிறந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் ஒய்ஃபை சேர்த்துட்டு கூட திருப்பி எனக்கு கூட வந்து ஒரு 1 hour நம்ம பண்ணிவிடுவோங்க, ஐசியூவில் தானே இருக்காங்கன்னு சொல்லி அப்படிலாம் நான் வந்து ரொம்ப இன்யூம்லாம் நடந்துக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஆக்சுவலாக வேறு எந்த எடிட்டர் அதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு கூட பிலீவ் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இந்த படத்தை நம்பினாங்க. என்னோட ஆக்டர்ஸ் பற்றி சொல்ல முக்கியமாக வந்து லிஜோ கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கதை எழுதி முடிச்சுட்டு விகாபர்கான தான் வந்து லிஜோவை பற்றி ஃபஸ்ட் எங்களை சொன்னார். லிஜோ கிட்ட கேட்டு பாருப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார். லிஜோக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சேன், படிச்சுட்டு என்கிட்ட ரொம்ப ஒரு கேள்வி கேட்டாங்க, ரொம்ப சென்சிபிளாக இருந்துச்சு. அந்த கேள்வி தான் பொதுவாக படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வரும். அந்த கேள்விக்கான ஆன்சர் நான் லிஜோ கிட்ட சொன்னால் அக்செப்ட் பண்ணாங்க. லிஜோ ஓகே அப்படின்னோடனே பொதுவாகவே திரைப்படம் பொறுத்து மட்டும் வந்து நடிகர்கள் கிட்ட வச்சு அது தீர்மானிக்கப்படுது, அதோட பட்ஜெட் எல்லாமே அப்படின்னும் போது லிஜோ வந்த உடனே அதோட நான் நினச்சதுக்கான விஷயத்த பண்ணதுக்கு சாத்தியம் இருந்தது. அண்ட் தென் லாஸ்ட்லியா எனக்கு லாங் டைமாக தெரியும். ஸோ நான் இது மாதிரி ஒரு கதை இருக்குது லாஸ்ட்லியா, அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு, நீங்கள் பண்ணுறீங்களா கூட இல்லை பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். அவங்களும் சரி ஓகே, ஏதோ ஒரு என்ன மைண்ட் செட்லாம் தெரியல வந்துட்டாங்க. வந்து முடிச்சு ஷூட்டை முடிச்சிட்டோம். அண்ட் தென் ஹரி கூட நான் ஹரியை வந்து ஒரு 4 நாள் ஷூட்டுக்கு முன்னாடி ஹரி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணணும் அப்படி என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாப்புல. கேட்டுட்டு புதன்கிழமை ஷூட் போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சாட்டர்டே சொன்னேன். என்ன விளையாடுறியா புதன்கிழமை அப்படின்ற அப்படின்னா, ஆமாம் புதன்கிழமை தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல ஹரியை நம்பலாம். ஆக்சுவலாக அது பேசிக்காக ஹரி டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு கெட் இன்டு அ கேரக்டர். ஆனால் நான் கொஞ்சம் பேசி அவனை ஏதோ மண்டே கல்வி ஏமாற்றிட்டேன். ஹரிக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் அந்த படத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த படம் ஆக்சுவலாக வந்து நான் வந்து படம் இயக்குன்றது, நான் இப்படியான படம் நான் இயக்கணும், படம் வந்து இதுக்கான எடுக்கணும், கலை என்பது மக்களுக்கானது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி இருந்து பண்ணது வந்து யுகாபாரியானன் தான். நான் எல்லா டவுட்டுமே அவர்கிட்ட கேட்பேன். அவருமே என்னன்னா நான் ரொம்ப முட்டாள்தனமான கேள்விலாம் கேட்பேன். அது யாரெல்லாம் காண்டாவா நான் பொறுமையாக நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அண்ணன். அப்புறம் இந்த யங் ஸ்பேஸில் ஒன்று இருக்கும்ல இருக்கும், அதெல்லாமே எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறது அண்ணனாக தான் இருக்கும். ஒரு நாளும் என்னென்ன நடக்குதுன்ற நான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவேன். ப்ராபப்ளி இந்த படம் வந்து ரொம்ப ஒழுங்காக இருக்குது அப்படின்னு இந்த என்னோட சில இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுகாபாரி நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பேசிக்காக பேசவே வராது, நான் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வசனம் ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணன் தான். நான் ஒன்று என்ன சொல்லுவேன், தம்பி அப்படிலாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் அதை திருத்தி எழுதுவார். அதனால் அண்ணனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் முக்கியமாக கடைசியாக வந்து என்னோட ரொம்ப மெயினானது ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த கதை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து வழக்கமாக ஒரு தயாரிப்பாளர் புதுசாக படம் தயாரிக்க வராங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சினிமாவில் எதிர்பார்ப்பாங்களா, அது எதுவுமே அவங்களுக்கு நான் அந்த படத்தில் சொல்லலை. டான்ஸு, ஃபைட்டு, காமெடி, யோகி பாபு டேட் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது மாதிரி எதுவுமே ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்கல. இந்த கதை ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. டே 1லேருந்து நான் ஷூட் பண்ணுற வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த விதமான பொதுவாக ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, ஃபுட்டேஜ் பார்க்கணும் அது மாதிரி எதுவுமே அவங்க கேட்கல. நான் முடிச்சு ஃபைனல் எடிட் காட்டும் போது அவர் படம் பார்த்தாரு. ப்ரொடியூசர் ஹஸ்பண்ட் 2 பேருக்கு நன்றி சொல்லணும், கோமலா சார், ஹரி மேடம், அப்புறம் நேதாஜி. அவர் தான் அந்த ப்ரொடியூசர் கனெக்ட் பண்ணார் பேசிக்காக. இன்னைக்கு வந்து படம் பண்ணி நிறைய கரோல்ஸ் டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் கரெக்டாக ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியான சூழலில் எனக்கு இருக்கும்போது நேதாஜி வந்து எனக்கு ஹரி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் ஸ்பேஸ்ன்னு பார்க்கும் நேதாஜிக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஏன்னா எல்லா டீமுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும், டெஃபினட்டாக பிடிக்கும்னு உங்களால் சொல்லவே முடியாது. நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி உங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். பேச அழைக்கிறோம். கொதித்தெழும் கோப சிங்கமாக இவருக்கு கிடைத்த கதாபாத்திரங்கள் சில. இயல்பான நடிப்பில் எதிர்கால சினிமா உலகில் நம்பிக்கைக்குரிய நடிகராக வரவுள்ள பெண்களின் கதாபாத்திரங்களை தாங்கி நிற்கும் கதை நாயகனாக ஹரிகிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்க மீடியா பீப்புளுக்கும் வந்திருக்க எல்லா நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்த ஆல் த பிக் டேரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க இல்லைன்னு நம்ம ராஜமுருகன் சார், நம்ம ஞானவேல் சார், உங்களோட எல்லா படத்தில் வந்து பெரிய ஃபேன் சார், ரொம்ப நன்றிங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் எக்டர்லேருந்து போகலான் இருக்கேன். இங்கேருந்து என்னது காத்தவராயன், ஏன்னா எங்களுக்கு எக்டர்னு தெரியும். காத்தவராயன் வேறு என்ன பேர் இது, ஸ்ரீதர், 3 பேர். காத்தவராயன் யாருன்னு சொன்னால் நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து கவுண்டமணி சார் யாரே காத்தவராயனா, அந்த காத்தவராயன் தான் இவர் ஆக்சுவலாக. ஸோ எக்டரோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் எக்டரை போய் மீட் பண்ணுறேன்.
இந்த மாதிரி பார்த்தாரு, கொஞ்சம் அப்படியே யோசிச்சாரு, அப்படியே உடனே ஃப்ரெண்ட் ஆனோம். அவரோட லைட்டிங் வச்சு அவரோட ஸ்பீடு இருக்குல்ல, அந்த ஸ்பீடு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்தது. இந்த சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டீமை வச்சு அடுத்த சீக்வன்ஸ் செட் பண்ணிவிடுவார். ஸோ அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஜோஷ்வா வந்து நான் இந்த ஜென்டில் உமன் வருது பார்த்தீங்களா, திருப்பி அந்த மாதிரி ஜென்டில் உமன், ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் ஃபஸ்ட்டு வேறையாக இருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு வெற்றிமாறன் சார் வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ அதை நான் அவருக்கு இங்கே தேங்க் பண்ணிக்க நான் விரும்புகிறேன். ஜோஷ்வா ஜென்டில் உமன் வந்து எனக்கு சொல்லும் போது இப்படி தான், ஷூட்டிங்க்கு ஒரு 3 நாள் முன்னாடி கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா. நான் சொன்னேன், பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறது, இது எப்படி நீ யோசிக்கிறீங்க அப்படின்னா. அவர்கிட்ட வேறு எதுனா சும்மா கதை இருக்கான்னு கேட்டாலே அவர் சொல்கிற கதையை வந்து அது நம்ம எப்படி கேட்குறதுன்னு தெரியாது. கொஞ்சம் பயமாக, ஈவில் டெட் படம் பார்த்தா ஒரு மூட் இருக்கும், இல்லை பேய் படமா இல்லை இது ரத்த பிளட் அந்த மாதிரி படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூடில் தான் இருந்தார் ஜோஷ்வா. இன்றைக்கி தான் தெரியும், அண்ணன் வேறு சொன்னார் எங்கே பற்றனாலே எனக்கு கொஞ்சம் பயம் தான் எனக்கு, ஏன்னா அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியல, எனக்கு பயமாக தான் இருந்தது, எங்கே பற்ற அப்படின்னாரு. ஸோ அந்த பயம்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் ஜோஷ்வா நான் எப்படி மீட்டினா, ஜோஷ்வா நானும் ஒரே ஏரியா, நான் 2 பேரும் ஐநாவரத்தில் பிறந்து வளர்ந்தோம். ஸோ எனக்கு வந்து ஓகே, இந்த ஸ்கூலிங் காலேஜஸ்லாம் அந்த மைண்ட் செட் ஜோஷ்வா கிட்டே இருந்தது. ஸோ ஜோஷ்வா வந்து கேப்பபிளாக பண்ணுவார் இருந்தது. அதே மாதிரி ஜோஷ்வா மீட் பண்ணும்போது டே பை டே இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிட்டே இருந்தார் ஜோஷ்வா. ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பார், அடுத்த நாள் வேறு மாதிரி ஆவார். அவர்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் நானும் பார்த்துட்டு இருப்பேன், சரி நாளைக்கு என்ன பண்ணுறாரு இவர் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஜென்டில் உமனுக்குள்ளே நான் வந்தேன். என்னோடய பார்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான அந்த கதைக்குள்ளே இருக்கிற ஒரு மென் நான். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, எங்கள் அப்பா வந்து இந்த ஆபாவானன் படங்கள் வந்து ஒரு காலத்தில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சு. அதே கண்கள் நான் எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, இந்த படம் வந்து சினிமாவில் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சுரா அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா ஒரு பெரிய சினிமா ரசிகர், சொல்லிட்டே இருப்பார். அந்த மாதிரி படங்கள் நான் பார்க்கும்போது அந்த மாதிரி என்னடா இது படம் என்னடா சொல்கிறேன்னு பார்க்கும்போது அந்த ஆபாவங்கள் படங்கள்லாம் ஒரு இம்பாக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஜோஷ்வாவை நான் பார்க்குறேன், ஜோஷ்வா அவங்களை ஆக்சுவலாக. ஏன்னா அந்த ஒரு இம்பாக்ட் சினிமா வந்து ஒரே மாதிரி அண்ணன் சார் ஸ்டீரியோடைப் உடைக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகளை டிஃப்ரெண்ட்டோட அது நம்மளோட வாழ்வியல்ல இருக்குது. ஸோ அது எப்போ நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேச போகிறோம், எப்போ நம்ம அந்த குற்றத்துக்குள்ளே போய் நம்ம வந்து சரி பண்ண போகிறோம் அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து ஜோஷ்வா கிட்ட பார்த்தேன். இந்த படம் மூலிமா வந்து நான் ரொம்ப வந்து இந்த படம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஒரு மாதிரி மைண்டாகவே இதாக தான் இருந்தேன். ஏன்னா தங்கலானுக்கு முன்னாடி நான் இது பண்ணேன், ஒரு மாதிரி தான் இருந்தேன். ஜோஷ்வா இது எப்படி கரெக்டாக வந்துருமா, டெய்லியும் கேட்டு இருப்பேன், ஜோஷ்வா இது கரெக்டாக வந்துருமா, கரெக்டாக பண்ணிவிடுமா, இது கரெக்டாக வந்துருமா, எங்கள் வீட்டில் எதனா வந்துருமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் கேட்பேன். இல்லை ஹரி நம்ம பண்ணிடலாம், ஏன்னா இதோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஏன்னா உமன் மட்டுமே நம்ம வந்து அப்படி போர்ட்ரேட் பண்ணிட முடியாது, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது இந்த படத்தில். ஒரு மென்னுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, ஒரு உமனுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, ஒரு உமன் இன்னொரு உமனை எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த அந்த இடத்த வந்து யுகபாரதி அண்ணா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி இங்கே வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா யுகபாரதி அண்ணா இல்லைன்னா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பெருசாக மூவ் ஆயிருக்குன்னு எனக்கு அது தெரியல. இந்த இடத்துல ரொம்ப மிகப்பெரிய நன்றி நான் யுகபாரதி அண்ணா சொல்லிக்கிறேன். ஆனால் ரொம்ப நன்றி நான் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வந்து உங்களை பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே இருக்காது, நீங்கள் எப்பவுமே யுகபாரதி அண்ணா மட்டுமே தான் இருப்பீங்க, ஒரு இதுவாக தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு அன்பு தெரியும், அது சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து ஆல் டெக்னீஷியன்ஸ், இளையராஜா வந்து எடிட்ரு, இளையராஜா வந்து என்னோட வந்து பயங்கரமான ஒரு தோஸ்த். அவன் வந்து சின்ன படங்கள் வந்து ஸ்பாட் எடிட்டிங் பண்ணதுன்னு எனக்கு தெரியும். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் அவன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ இளையராஜா. ப்ளஸ் கெவின் ஒர்க் பண்ணியிருக்காரு. கெவின் வந்து சவுண்ட் டிசைனிங்லேருந்து, கெவின் வந்து நான் குழந்தையாந்து பார்க்குறேன், திடீர்னு நான் பார்க்குறேன் சினிமாவில் இருக்காரு. அதே கெவின்னா அண்ணா ஞாபகம் இருக்கா, ஆமாம் ஞாபகம் இருக்குடா, நீ ஸ்கூல் போனதுலாம் எனக்கு ஞாபகம் இருக்குடா அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய இப்போ டெக்னீஷியனாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி. ப்ளஸ் ஆக்ட்ரஸ் வந்து பேசுனா, நான் வந்து இந்த படத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் சொல்லும் போது யார் நடிக்கிறான்னு கேட்டேன், லிஜோ அப்படின்னு சொன்னாங்க. நான் லிஜோ அண்ணாவை கொஞ்சம் ஏன்னா அவங்களோட ஜெய்பீம் வந்து ரொம்ப பிடிச்சது. நான் இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர்லாம் நடிக்க ரொம்ப விரும்புவேன். ஒரு கேரக்டர்லேருந்து வேறு கேரக்டராக மாறி நடிக்கணும். ஏன்னா அந்த ஜானிலாம் இருக்குல்ல, ஜானி தங்கலானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு ஆசையாக இருந்தது. அப்போ லிஜோ மேலே நான் ஜெய்பீம் பார்க்கும்போது சார் வந்து பயங்கரமாக அவங்கள போர்ட்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கேரக்டர். சார் ஏன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த படத்தை, நான் திரும்ப உங்களோட நடிப்பு சார். ஆக்சுவலாக ஒரு வாய்ப்பாகவே இங்கே கேட்குறேன். ஆமாம். ஸோ அப்படி தான் நான் லிஜோமலில் பார்த்து ஓகே அந்த அவங்க கூட நடித்தா எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போகும்போது, நான் அப்படி உள்ளே போனோடனே லாஸ்ட்லி அவர் சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருந்தாங்க. லாஸ்ட்லியாவும் இருக்காங்க உங்களுக்கு கூட அப்படின்னாங்க. லாஸ்ட்லியாவை பார்க்கும்போது நம்ம ஹெக்டர் சொன்ன மாதிரி, நமக்கு சினிமாட்டோகிராஃபர் சொன்ன மாதிரி லாஸ்ட்லியா எப்படி பண்ணுவாங்க அப்படிலாம் எல்லாமே ஒரு இது இருந்தது. ஆனால் என்னோட லாஸ்ட்லியாவோட இந்த படத்துக்கான ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட்லியாவோட ஒரு புதுசான ஒரு ஒரு பரிமாணம் நான் பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட்லியா வந்து அதை அழகாக கேரி பண்ணாங்க.
சூப்பராக பண்ணாங்க. உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் லாஸ்ட்லியா. ப்ளஸ் தாரணி ஒரு படத்தோட ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அங்கே பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆல் த டெக்னீஷியன் ப்ளஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் டீம் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹரிபாஸ்கர் சார், கோமல் ஹரி மேம், நேதாஜி சார். உங்கள் பேர் லியோ இன்னைக்கு தான் சார் எனக்கு தெரியும். நிறைய பேரோட பேர் மாறிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், பேரை மாற்றிட்டாங்க. அமரன் சார் சொல்லணும், ஆர்ட் டைரக்டர். நான் வந்து அமரன் சார் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தேன். ஷூட்டிங்கில் வந்து அவரோட வீட்டிலேருந்துலாம் ஜோஷுவா வந்து ஒரு ஆர்ட்டை தூக்கிட்டு வந்துடுவான். எங்கே இல்லை அமரன் சாரோட வீட்டில் இருந்து தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா இல்லை சாரோட கேட்டேன், ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மாதிரிலாம் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ சார். டீம் சார்பாக நான் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நம்மளோட மியூசிக் கோவிந்த சந்தாவோட 2வது படம். ரைட்டர் வந்து முக்கியமான ஒரு படமாக ஒரு இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ணது கோவிந்த சந்தா ஒரு காரணமாக இருந்தார். ஸோ கோவிந்தா தான் நான் இங்கே மிஸ் பண்ணுறேன். கோவிந்த சந்தா ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நான் இங்கே ஏன் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக என்னோட மீடியா பீப்புள் வந்து உங்ககிட்ட வந்து இந்த விஷுவலில் காமிச்சிருவாங்க. இந்த இடத்துல கோவிந்த சந்தாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் ஓவரால் ஏடி டீம்ஸ், பின்னாடி ஒரு டெக்னீஷியன்ஸு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட், லைட்மேன் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணி இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன். வந்து இது 18 டேஸில் வந்து ஒரு படம் பண்ணது, இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். 18 டேஸில் வந்து ஒரு படம் பண்ணுறது, இது வந்து பண்ணிடலாம் அப்படின்லாம் பண்ணவே கிடையாது. ஜோஷுவா சொன்ன மாதிரி இப்போ நான் 18 டேஸில் முடிக்க போகிறேன் சேலஞ்செலாம் கிடையாது. ஸோ ஓவரால் இந்த டீமோட டெக்னீஷியனும் எல்லாருமே அதுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் இந்த படம் வந்து அந்த ஸ்பீடில் நகர்த்தப்பட்டது. அந்த படமாகவே வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தை பற்றி நான் வந்து சொல்லுவேன்னா, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. எஸ்பெஷலி உங்ககிட்ட தான், நீங்கள் தான் இந்த படத்தை போய் சேர்க்கணும். அதேமாதிரி தேங்க்ஸ் ஃபார் ஜோஸ்வா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ் அக்கா தேங்க்யூக்கா, நன்றிக்கா, எனக்காக பயங்கரமாக பேசினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றிங்க. தேங்க்யூ ஹரி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் இலங்கையிலிருந்து